Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எப்போவுமே கேக்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலனா குழந்தைங்களுக்கு பார்த்து நட்ஸு சேர்த்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து செய்வோம். அந்த கேக் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் எல்லாமே ட்ரை நட்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டுட்டி ஃப்ரூட்டி 3 கலர் எடுத்துருக்கிறேன். அது கூட டேட்ஸு, கிஸ்மிஸ் பழம், உங்ககிட்ட வேறு எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு இனிப்புக்கு தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பட்டர், ஒரு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. பட்டர் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கோதுமை மாவு இவ்வளோ வேணால், ஒரு 3 ஸ்பூன் போதும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஒரு சின்ன ட்ராப் ஊற்றுறதுக்கு, அப்புறம் கண்டென்சட் மில்க், இது இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது கூட ஒரு 2 ஸ்பூன் நம்ம கோதுமை மாவு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக்குக்கான மிக்ஸ் ரெடி பண்ணப்புறம் இதை அது கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக்குக்கான மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வந்தப்புறம் நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா கிடைக்கும். எனக்கு ரூம் டெம்பரேச்சரில் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூட இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா நுர பொங்கி வரும். அப்போ கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காண்டி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அடித்து விட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடித்து கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா நமக்கு நல்லா நுரையாக வரும். அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இந்த நாட்டு சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மாவுலாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கேக்கு. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம கண்டென்சட் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முட்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பேக்கிங் பவுடர் குழந்தைங்களுக்குனால ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டாக நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கலந்துக்கலாம். அதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், குழந்தைங்க சாப்பிடும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்குமா, அப்போ குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கே. சும்மாவே குழந்தைங்க அந்த கேக்லலாம் இருக்கும்ல, கேக்கு பன்னுலலாம் அந்த டுட்டி ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம அதை வச்சு கேக் செய்யும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் மாவோட பக்குவம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம ஊற்றி வைக்கும்போது நமக்கு சரியான பக்குவத்தில் நமக்கு கேக் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வந்து கப் கேக் தான் செய்ய போகிறேன். அதனால் சின்ன சின்ன இதில் வந்து நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கப் கேக் செய்கிறனால நீங்கள் எதில் ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இதில் வந்து எப்பவுமே ஊற்றுற இதில் ஒரு 3/4 ஊற்றினா போதும். ஊற்றி லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு வெந்து அது வரும்போது சில சமயம் வெளியில் இதாகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 3/4 இது ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். மோல்டுலேயும் ஊற்றி வைக்கிறேன். இது வந்து என் பையன் எப்போவுமே இதில் தான் கேட்பான், அதனால் அவனுக்காக இதில் ஊற்றி வைக்கிறேன். இதையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. அப்போ தான் இடையில எதனா கேப் இருந்தால் இந்த மாதிரி 2 தட்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிங்களா ஹீட் ஆயிரும். உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம். கப் கேக்குள்ளே அந்த இதை மீதி மாவை இன்னொரு இதில் ஊற்றிருக்கேன். 3 இது வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து இப்போ கப் கேக்னால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதே இது நீங்கள் வந்து வேறு பேனில் கொஞ்சம் பெருசில் அப்படி ஊற்றி வைக்கிறீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கேக் நல்லா வெந்துருச்சு. சின்ன இது வந்து ஃபஸ்ட்டே வெந்துருச்சு, அதனால் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. அந்த சின்னது வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் தானே மாவு ஊற்றியிருந்தனால அது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் அது ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து நமக்கு நல்லா அழகாக கேக் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை தட்டி பார்க்கலாம். லைட்டாக சுற்றி ஒரு தட்டு தட்டி விட்டிங்கன்னா இங்கே ஒட்டியிருந்தால் கூட டக்குன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. பார்த்தீங்களா? வந்து பையன் கையில் இருக்கா, அதனால் ஒரு கை வச்சு தான் பிக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து கேக் ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீட்பேக் வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு அழகான சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.